வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் பொது அறிவு பகுதி. அறிவுச் சுரங்கத்தில் தொடர்ந்து பொது அறிவு பகுதிகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று பல்வேறு செய்திகள் அடங்கிய பொது அறிவு பகுதியை கேட்க இருக்கிறோம். வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் அறிவுச் சுரங்கம் வழங்கும் பொது அறிவு பகுதி 30. வினா எண் 1. காமன்வெல்த் நாடுகள் என்றால் என்ன? இங்கிலாந்தின் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகள் அனைத்தும் காமன்வெல்த் பொதுநல அரசுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த காமன்வெல்த் நாடுகளில் 50 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. வினா எண் 2. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? விடை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். வினா எண் 3. இந்த ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றன? விடை ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது. வினா எண் 4. இந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நம் நாட்டின் தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார்? இந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கு நம் நாட்டு தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார்? விடை மீராபாய் ஷானு. வினா எண் 5. இந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பெற்ற இடம் எது? விடை 39 பதக்கங்களுடன் இந்தியா 4வது இடத்தை பெற்றது. வினா எண் 6. இந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் முதல் இடத்தை பிடித்த நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் பொது அறிவு பகுதி 31. வினா எண் 1. காமன்வெல்த் நாடுகள் என்றால் என்ன? விடை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த நாடுகள் காமன்வெல்த் நாடுகள் என்ற கூட்டமைப்பில் இணைந்துள்ளன. இதில் மொத்தம் 50 நாடுகள் உள்ளன. வினா எண் 7. டைனோமீட்டர் என்றால் என்ன? விடை சக்தியை அளக்கும் கருவி. சக்தியை ஃபோர்ஸ் அளக்கும் கருவி. வினா எண் 8. யூரியா உரத்தில் அடங்கியிருக்கும் மூலகம் எது? யூரியா உரத்தில் அடங்கியிருக்கும் மூலகம் எது? விடை நைட்ரஜன். வினா எண் 9. சுதந்திர தேவி சிலையை உருவாக்கியவர் யார்? விடை ஃபெட்ரிக் அகஸ்டே பர்தோல்டி. ஃபெட்ரிக் அகஸ்டே பர்தோல்டி. இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். வினா எண் 10. சுதந்திர தேவி சிலையின் முழு பெயர் என்ன? லிபர்ட்டி ஆஃப் என்லைட்டனிங் த வேர்ல்ட். லிபர்ட்டி ஆஃப் என்லைட்டனிங் த வேர்ல்ட். உலகத்திற்கு ஒளிதரும் சுதந்திரம். வினா எண் 11. சாகர் மாதா என்றால் என்ன? எவரெஸ்ட் சிகரத்தின் நேபாளி மொழிபெயர்ப்பு. சாகர் மாதா என்றால் என்ன? எவரெஸ்ட் சிகரத்தின் நேபாளி மொழிபெயர்ப்பு. வினா எண் 12. புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? விடை பண்டிட் மதன் மோகன் மாளவியா. வினா எண் 13. ஐஸ் டீயை கண்டுபிடித்த நாடு எது? விடை இங்கிலாந்து. கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1904. வினா எண் 14. கடிகாரத்தில் நிமிட முள் எப்போது பொருத்தப்பட்டது? 1671ஆம் ஆண்டு பொருத்தப்பட்டது. வினா எண் 15. இந்தியாவின் முதல் பெண் ரயில் டிரைவர் யார்? சுரேகா சங்கர யாதவ்.
விடை சுரேகா சங்கர யாதவ். வினா எண் 16. சூரியனின் மகன் என்றழைக்கப்படும் தாவரம் எது? விடை பருத்தி. வினா எண் 17. ராமேஸ்வரம் தீவில் உள்ள பழைய தூக்கு பாலம் எப்போது அமைக்கப்பட்டது? விடை 1902ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வினா எண் 18. புல்லாங்குழலின் பழைய தமிழ் பெயர் என்ன? விடை வங்கியம். விடை வங்கியம். வினா எண் 19. தீயில் எரியாத மரத்தின் பெயர் என்ன? விடை டமாரஸ் கிரீப். இது இஸ்ரேல் நாட்டில் உள்ளது. வினா எண் 20. ஜப்பானியர் கடல் தங்கம் என்று எதை அழைக்கிறார்கள்? விடை சுறாமீன். விடை சுறாமீன். வினா எண் 21. இங்கிலாந்தின் இரும்பு மனிதர் யார்? இங்கிலாந்தின் இரும்பு மனிதர் யார்? விடை வின்ஸ்டன் சர்ச்சில். வினா எண் 22. தென்னிந்தியாவின் சர்தார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வேதாரண்யம் வேதரத்னம் பிள்ளை. வேதாரண்யம் வேதரத்னம் பிள்ளை தென்னிந்தியாவின் சர்தார் என்று அழைக்கப்படுகிறார். வினா எண் 23. இரவு முழுவதும் சாப்பிடுவதிலேயே கழிக்கும் விலங்கு எது? விடை பாண்டா கரடிகள். விடை பாண்டா கரடிகள். வினா எண் 24. கணமே இல்லாத உலோகம் எது? விடை லித்தியம். விடை லித்தியம். வினா எண் 25. ஈஃபில் கோபுரத்தின் உயரம் என்ன? ஈஃபில் கோபுரத்தின் உயரம் என்ன? விடை 984 அடி. 984 அடி. ஒலிம்பிக் சின்னங்கள் எப்போது உருவாயின? விடை 1968. வினா எண் 26. ஒலிம்பிக் சின்னங்கள் எப்போது உருவாக்கப்பட்டன? விடை 1968. வினா எண் 27. துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் எந்த நைலான் இழையால் தயாரிக்கப்படுகின்றன? துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் எந்த நைலான் இழையால் தயாரிக்கப்படுகின்றன? விடை கேவ்லார். கேவ்லார் என்னும் நைலான் இழைகளால் தயாரிக்கப்படுகின்றன. வினா எண் 28. இந்தியாவின் முதல் அரசு தரப்பு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெயர் என்ன? விடை சுப்பிரமணிய ஐயர். 1887ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமிக்கப்பட்டார். வினா எண் 29. இன்டர்போல் இதன் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷனல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் போலீஸ் ஆர்கனைசேஷன். வினா எண் 30. ஒலிம்பியாடு என்றால் என்ன? கிரேக்க மொழியில் 4 ஆண்டுகள் என்பதை குறிக்கும் சொல். ஒலிம்பியாடு என்றால் என்ன? கிரேக்க மொழியில் 4 ஆண்டுகள் என்பதை குறிக்கும் சொல். வணக்கம். JS யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கிய பொது அறிவு பகுதி 31ஐ கண்டு கேட்டு ரசித்தீர்கள். தொடர்ந்து பொது அறிவு பகுதிகளை நீங்கள் பெற JS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடைபெறுகிற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பொது அறிவு பகுதிகள் உங்களுக்கு பயன்படும். நன்றி நண்பர்களே. அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.